தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்கு நம்புகின்றேன். எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்துங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடி ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 7 கேள்விகள். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17, 18. அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லப்படும். மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். பாதாளத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரணத்தின் அதிபதியான பிசாசின் தலையை நசுக்கினவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக பிதாவின் வருவாஸ் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். தேவ தூதர்கள் கூறினார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சொன்னார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். லூக்கா 24, 34. அவரை கல்லறையில் பார்க்க சென்ற ஸ்திரீகள் சொன்னார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். லூக்கா 24, 22, 23. யோபு பக்தன் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19, 25. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று வெளிப்படுத்திய 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எதற்காக மரித்தார்? எதற்காக உயிரோடு எழுந்தார்? ரோமர் 14:9 சொல்கிறது, மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்து எழுந்தும் பிழைத்து வைக்கிறார். தெரிஞ்சு பார்த்தீங்களா? அவர் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு. அதுதான் நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படித்தான் சொல்லணும். அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுதலின் மரித்தோர் மேலும் ஜீவனோர் மேலும் வல்லமை உள்ளவர் என்பது விளங்குகிறது. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதின் மரணத்துக்கு அப்பாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை. எல்லா காரியத்திலும் அவர் சொன்ன 3 வார்த்தையில் என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கா. அந்த வார்த்தை அத்தனை விசுவாசிகளின் விசுவாசத்தையும் பலப்படுத்தினது. அநேகர் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எப்போவுமே இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர். அந்த பாட்டை அடிக்கடி பாடுவாங்க. அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை ஒரு பாட்டாக தான் நினச்ச மொழிய. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரிஞ்ச பிறகு தான் அந்த பாட்டில் அவ்வளோ வல்லமை இருந்துச்சு நாங்கள்லாம் உணர்ந்தோம். அதுதான் இன்னைக்கு பாருங்க, இன்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கேட்கும் 7 கேள்விகள் உண்டு. முதல் கேள்வி, ஏன் அழுகிறாய்? உங்களுடைய கண்ணீரை துடைக்கவே அவர் உயிரோடு எழுந்தார். அதனால் உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும், தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும், எல்லா காரியங்களிலும் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவை தேடி கல்லறையின் அருகே அழுது கொண்டிருந்த மகள் நாம் மரியை பார்த்தான். இயேசு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் மரித்து உயிரோடு எழுந்திருக்க நீ ஏன் அழுகிறாய்? நான் எப்பொழுதும் உயிருள்ளவராய் இருந்து உனக்காக பிதாவின் வலதுபாசில் பரிந்து பேசுகிறாய் இருக்கிறபடினால் நீ ஏன் அழுகிறாய்? உயிர்த்தெழுதலின் செய்தி கண்ணீரை நீக்கி மகிழ்ச்சிப்படுத்துகிறது. தெய்வீக ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்குது. ஏன் அழுகிறீங்க? சில நேரத்தில் ஃபோனை எடுத்த உடனே அவங்க கேட்குற முதல் கதை சத்தமே அழுவாங்க. எனக்கு சில நேரத்தில் சொல்லிட்டு அழுங்கம்மா, எதுக்காக இப்படி அழுகிறீங்க அப்படின்னா ரொம்ப புலம்பி தவிச்சிருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு என்ன சொல்லே தெரிலம்மா, அப்புறம் அழுங்க. அப்போ தான் கேட்பேன், ஏம்மா அழுகிறீங்க? நாங்கள் கேட்போம் ஃபோனில். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த ஸ்திரீயை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா அழுகிற நீ? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் அழுகிற? நான் உயிரோடு இருக்கிறேனே, நீ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது நீ அழ வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் உயிர்த்தெழுதின் செய்தி கண்ணீரை நீக்கி மகிழ்ச்சிப்படுத்துகிறது. தெய்வீக ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்குள் கொண்டு வருது எல்லா காரியங்களிலும். நாம் மார்ட்டின் லூத்தர் புக்கை படிக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாரோ, அவர் ரொம்ப துக்கமாக இருந்தாராம். அவங்க ஒய்ஃப் போய் அங்கெல்லாம் அந்த ஃபாரின்லாம் யாராவது இறந்து போயிட்டால் கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க அவங்களுக்கு. அந்த அம்மா எடுத்துகிட்டு கருப்பு உடையில் நின்றுட்டு முன்னாடி நின்றுச்சான். அப்போ அவங்க கேட்கும்போது சொன்னப்பட்டதெல்லாம் அதில், ஏன் கருப்போட தரிச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே, யாராவது இறந்து விட்டார்களான்னு விசாரித்தாராம். அப்போ சொன்னாரா, அந்த அம்மா கேட்டாங்களா, ஆமாம் இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிட்டாரா அப்படின்னு. அவர் சொன்ன, நோ அவர் உயிர்த்து எழுந்துட்டார். அப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்க? அது உண்மை வார்த்தை பார்த்துங்க. எப்போவுமே நினச்சிக்கிங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் நம்ம கண்ணீர் நம்ம துக்கத்தோடு திரியணும், நம்ம கவலைப்பட்டு கலங்கணும், அது விரும்பாத தெய்வம்.
உண்மை பாருங்க. ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம பார்க்கும்போது எல்லா காரியத்திலையும் நம்ம தவிச்சதை நம்ம வந்து உலகத்தில் அவர் ஊழியம் செய்யும்போது லாசரு வந்து மரிச்சு போனா அவர் பாரு அவங்களோட சேர்ந்து அழுதாருன்னு இருக்கு. அவருக்கு பாருங்க அந்த மனதுருக்கம் அது உண்டு. எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்க, ஊழியம் செய்றாங்கன்னா அவங்களாம் இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க. அப்படிலாம் இல்ல. எல்லாருக்குள்ளேயும் ஊழியம் செய்யும்போது எங்களுக்கு மனதுருக்கத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவார். நாங்க அதனால தான் பாருங்க, ஒரு சகோதரர் வந்து நான் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னு சாட்சி சொல்லும்போது வந்து சொன்னாரு. நான் நடத்துற மீட்டிங்ல. நான் என் பிரச்சனைக்கு நான் அழுது ஆண்டவர்ட்ட கேட்கல. ஆனா என் பிரச்சனைக்காக சிஸ்டர் அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு வந்து கிறிஸ்தவம்னா இப்படியா அப்படின்னு தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. அப்புறமா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப இயேசுவின் நாமத்துல நமக்காக விசாரிக்க ஆட்கள வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஜெபிக்க ஊழியக்காரங்கள வச்சிருக்காரு. அப்புறம் தெரிஞ்ச பிறகு தான் சிஸ்டர் நாங்க வந்து இப்ப நான் ஆண்டவர உறுதியா பற்றி பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அதுதான் செய்யணும். மற்றவங்களுக்காக நம்ம வந்து அழுது ஜெபிக்கிறோம் இல்லையா? எல்லா காரியங்களிலும். அதெல்லாம் ஆனா பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்வார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவா காண்பித்தார். அப்போஸ்தலர் 1:3. நம்ம அந்த வேதத்துல பார்க்கும்போது எவ்வளோ பேர் வந்து பாருங்க, அன்னாள் வந்து அவளுடைய குழந்தை இல்லாத நேரம் அலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கு தேவனுடைய ஆலயத்துல போய் மனம் கசந்து அழுதாள். அவ விண்ணப்பம் அவளுக்கு வந்து வார்த்தையே இல்லை வாயில. அப்படியே அந்த உதடு மட்டும் தான் அசைஞ்சது. அதனால தான் ஏலி போய் அப்படி கேட்குறாரு, ஏன் குடிச்சிருக்கிற, ஏன் வெறிச்சிருக்கிற, ஏன் இப்படி இருக்க அப்படிலாம் கேட்குறாரு. அதுதான் பாருங்க அந்த அதுவும் நல்லா சொல்றேன். நான் ரொம்ப நாட்கள் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம வீட்டில் உட்காந்து அழுது ஜெபிக்கிறதை விட இந்த ஆலயத்துக்கெல்லாம் போய் இந்த ஊழியத்துலலாம் போய் நம்ம நிற்கும்போது அழுது ஜெபிக்கும்போது அங்கே ஃபுல்லாக தெய்வ பிரசனம் நல்லா சூழ்ந்திருக்கும். எல்லாரும் நம்ம துதிச்சு எல்லாரும் அங்கே உடனே நம்முடைய ஜெபம் அங்கே பேசுவார் ஆண்டவர். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். சர்ச்சுக்குள்ளே போன உடனே சத்தம் கேட்பேன். திடீர்னு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசுவார். இல்லை யாருக்காவது ஜெபம் பண்ணு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம அழுதோம்னா ஆண்டவர் தாங்கவே மாட்டாருங்க. எங்கள் அப்பா கல்யாணம் ஆன புதுசில் என் கணவரை கூப்பிட்டு சொன்னாங்க, என் மகன் அவள் அழுதா எனக்கு என்னால் தாங்கவே முடியாதுயா, அவள் கண்ணில் வந்து கண்ணீர் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. உலக தகப்பனே இப்படி சொல்லும்போது உன்னத தகப்பன் எப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்ம அழுத தாங்குவாரா? தாங்க மாட்டார். சில பேருக்கு என்னன்னா எப்போ பாரு அழுதா அழுதா சரியாயிரும், அழுதாதான் ஜெபம் பண்ண, அழுது ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார். அப்படி இல்லைங்க. விண்ணப்பத்தை கொடுக்கும்போதே அவருக்கு தெரியும் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அவர் நம்ம என்ன சஞ்சலப்படுறோம் பார்ப்பார், என்ன போராட்டம்னு பார்ப்பார். ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப நல்ல தெய்வம். அதாவது நம்ம அழுதுட்டு இந்த கண்ணீர் வந்து கசிஞ்சு கண்ணில் நிற்கும் பார்த்தீங்களா, அதை கூட கணக்கில் வைக்கிற தெய்வம். எனக்கு அப்படி ஒரு பாடலை கொடுத்தார் ஆண்டவர். கண்களில் கசியும் கண்ணீரை கண்டீரே அந்த மாதிரி சொன்னார். அப்போ நம்ம கண்ணில் கடைசியாக நம்ம துடைப்போம் போல அந்த கசீர கண்ணீரை கூட அவர் பார்க்குற தெய்வம். மிகவும் அன்புள்ள தெய்வம். நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். நம்ம பாடுகளில் வந்து நம்ம வந்து பாடுகளை உட்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தெய்வன் அல்ல. நம்மளை ஏன் அந்த பாடுகளுக்குள்ள அனுமதிக்கிறாரா, நம்ம அந்த ஆத்மா வந்து மண்ணோட ஒட்டிட்டு இருக்கோம். அதை தூக்கி எடுக்க நம்ம வந்து சாதாரணமானவர் இல்லைங்க. நம்ம வந்து உடம்பு அந்த வணங்கா கழுத்து உள்ள ஜனம் நம்மளுடைய இதில் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஈஸியாக ஆண்டு சொல்லும்போது டக்குன்னு ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்தவுடனே பாருங்கள், இப்போ சாதாரணமாக காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து அதை நல்லா இருக்கும்போது வந்து சரி அப்புறம் ஜெபிக்கலான்னு பேர். அதே நேரத்தில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அல்லது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஆல் நைட் ப்ரேயரில் இருப்பீங்க. இசப்பா காப்பாற்றுங்க அன்றைக்கி பார்க்குற விடிய ஜெபம் பண்ணுவீங்க. அதுதான் அப்படி இல்லை. எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கூட நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறேங்க, யார் கூட இருக்காங்களோ இல்லையோ என் கூட நீங்கள் இருக்கிறீங்க இசப்பா, நீங்கள் என்னை விட்டு விலக மாட்டீங்க, நீங்கள் என்ன கைவிட மாட்டீங்க அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருங்க. அவரை நம்பி வாழக்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் அவரை நம்பணும், அவர் உங்களை நம்பணும். சில காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்யணும்னா நம்மளை நம்பி அவர் கொடுக்கணும். இதை செய் அப்படின்னு சொன்னார்னா எனக்கெல்லாம் ரொம்ப சில இடத்துல ஆச்சரியமாக இருக்கும். சில காரியங்கள் ரெண்டு வந்து ஆண்டவர் வந்து இதை நீ செய் அப்படின்னுவார். நம்ம செய்கிறோம்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நம்பி கொண்டாந்து இதை சொல்கிறீங்க, என்ன நம்பி ஜெபிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். முதல்ல ஊழி எழுப்பின புதுசுலலாம் யார் பேரையாவது சொல்லி அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ண அப்படின்வார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அப்படி நான் சொல்லுவேன், என்ன நம்பி கொடுக்குறேன், உன்னை நம்பினதால தான் கொடுக்குறேன் அப்படின்வார். உண்மை. ஆண்டவர்கிட்ட அப்படி நம்பிக்கை நம்ம மேலே வரணும். அதனால சொல்லுங்க, நம்மளும் அவரை நம்பணும், அவர் நம்மளை நம்பணும். அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருப்பார். இரண்டாவது நான் பார்க்கும்போது யாரை தேடுகிறாய் அவர் கேட்குறார். கல்லறையில் இயேசுவை தேடிக்கொண்டு இந்த மகதலேனா மரியை பார்த்து ஆண்டவர் கேட்ட இரண்டாவது கேள்வி, யாரை தேடுகிறாய்? உயிர் தெழுந்த இயேசுவை கல்லறையில் காண முடியாது. இன்றைக்கும் அநேகர் அவரை
தவறான இடங்களில் தேடுகிறார்கள். சாஸ்திரிகள் அவரை ஏரோதின் அரண்மனையிலே தேடினார்கள். அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தம் உள்ளங்களில் வாழ்கிறார். நம்மையே தம்முடைய ஆலயமாக வாசஸ்தலமாக கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை மரித்தோர் மத்தியிலே தேடலாமா? கூடாதே. அவரை முழு இருதயத்தோடும் தேடினால் நிச்சயமாகவே அவர் கண்டுபிடிக்க முடியும். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடார் என்று 1 நாளாகமம் 28:9 அவர் தாவீது தம் மகனுக்கு சொல்றார். உண்மையிலே தான் ஆண்டவரை தேடணும். அதாவது எப்படி தேடுறீங்கன்னா, பிரச்சனை வந்தா தேடுறீங்க, போராட்டம் வந்தா தேடுறீங்க. அப்புறம் ஆண்டவர் அதில் விடுதலை கொடுத்து உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலையும் அற்புதம் செய்து அதிசயம் செஞ்சுடுவாரு. அப்புறம் அவரை விட்டுருவீங்க. அப்புறம் அடுத்த பிரச்சனை வரும்போது திருப்பி ஓடி விடுவீங்க. அப்படி இல்லை, எப்பொழுதும் அவரோடு கனெக்டடாக இருக்கணும். இப்போ நமக்கு செல்ஃபோன் வச்சுருக்கோம்ல, நமக்கு அந்த சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம்னா அதில் யார் பேசுகிறா, எங்கே போய் நம்ம கூப்பிட்றதா கூட இருக்கும். சார்ஜ் இல்லைன்னா பேச முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவரோடு கனெக்டடாக அந்த கனெக்ஷன் தான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அவர் கூட எப்பவும் இணைந்து, அது குடும்ப காரியமாக இருக்கலாம், அது ஊழிய காரியமாக இருக்கலாம், அது வீட்டில் எல்லா காரியமாக கூட எல்லாத்துலேயும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு உணர்ந்து நடக்கணும். அப்போ தான் பாருங்கள், அவர் முழு இருதயத்தோடும் தேடணும். இன்றைக்கு முழு இருதயத்தோடு தேடுறீங்களா? இருதயத்தில் பாதி இருதயம் உலக ஆசை, இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறைய ஜெப ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? வீடு வாங்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அந்தது படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், அப்புறம் கார் வேணும், இதுதான் கேட்குறீங்க அன்னைக்கு. எனக்கு சிலத்தில் கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த பிள்ளைகள் குடும்பத்துடைய ரட்சிப்பை கேட்கணும். நான் சில பேர் அப்படிலாம் கேட்டவுடனே ஜெபம் பண்ணிட்டு நான் உடனே கேட்பேன், அம்மா உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா, எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னா, அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்வாங்க. அப்போ ஏன் நீங்கள் முதல்ல அவங்க கணவர் உங்கள் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணுன்ட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டாமா அப்படின்னா, அதுங்களாம் சொன்னால் கேட்காது. அப்போ தான் நான் சொன்னேன், அதுங்களாம் சொல்ல கேட்காதுன்னா பிசாசு கேட்க விட மாட்டான். அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாரு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை கர்த்தர் என்ன செய்வார்? அழைப்பார். அப்புறம் அவங்கள ரத்தத்தை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கணும். அப்புறம் அவங்க அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காக அவங்க தரப்பன் வாசலில் நிற்கணும். அதை செய்யணும். அதை விட்டுட்டு பிள்ளை கல்யாணம் வேணும், கற்பத்தின் கனி கிடைக்கணும், வீடு கிடைக்கும், இதில் தான் உலக பிரகார ஆசீர்வாதத்தை கேட்டுட்ருக்கேன். இல்லைங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. யாருக்கு என்ன நேரிடுதுன்னு தெரியாது. முந்திலாம் 70-80 வயசுல தான் மரணம் வந்துச்சு. இப்போல்லாம் பாருங்கள், திடீர்னு எதிர்பாராத மரணம்லாம் வந்துடுது. அப்போ என்ன, ஒன்று ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருடைய வழிகள் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம போய் அவரை போய் சந்திக்கணுமே. அதனால யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க, கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்கன்னா எல்லா செய்தியிலையும் முதலாவது உங்க குடும்பத்தில் இருங்க அத்தனை பேருடைய ரட்சிப்புக்காக தரப்புல நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் கேளுங்க. நீங்க அப்போதான் சொல்கிறார், முழு இருதயத்தோடு தேடணும், பாதி இருதயத்தில். அது சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு பிரச்சனையே தான் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு சில ஃபோன் கால்ஸ் வரும், அந்த ஃபோன் கால் அடிக்கடி இந்த ஃபோன் வரும். அப்போ அவங்க ஃபோனை எடுத்த உடனே சொல்லுவேன், இன்றைக்கி இந்த பிரச்சனையாம்மா அப்படின்வா. அவங்க ஒன்றே சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கனால கரெக்டாக சொல்கிறீங்களே. அவங்க எடுக்கும்போதே ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிரச்சனைக்காக உன்னை கூப்பிடுறாங்க. வெறும் பிரச்சனைன்னு பிரச்சனைக்கே ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு. பிரச்சனையிலேருந்து விடுதலை செய்கிற இயேசுவை நோக்கிப்பார். ஊழியக்காரங்களை விக்கிரகமாக கொண்டக்கூடாது, இந்த ஊழியத்தை ஜெபம் பண்ணிட்டா சரியாயிரும் அப்படின்னு அந்த இதில் ஆண்டோடைய நாமத்தில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த காரியத்தை குறித்து முதல்ல ஆண்டோட சமூகத்தில் ஒப்படைச்சிடணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்படும். முதல்ல நீங்கள் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டு வரணும். தேவனுக்கு தெரியப்படுத்த பின்னர் நீ ஊழியரை கூப்பிடும்போது கத்துறதுக்குடைய சொல்யூஷன் அங்கே சொல்லுவார். அதான் கன்ஃபர்மேஷன். உங்ககிட்ட பேசுவார், பலங்கொண்ட திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலின். உங்கள்கிட்ட அங்கே பேசணும். ஜெப ரூமில் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு அங்கே உங்கள்கிட்ட வசனம் கொடுத்து அவர் பேசுறதுக்கு நீங்கள் வசனத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். உங்களுக்கு வசனம் தெரியணும். நீங்கள் வேதத்தை வாசித்து இருதயத்தில் எல்லாவற்றையும் விறகை போல அடுக்கி வசன நிறைவில் இருக்கணும். உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்க ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லிடுவார். சொல்ல விட நீங்கள் ஊழியருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, சிஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஊழியர் வாயில அந்த வார்த்தையை போட்டு கர்த்தர் அங்கே கன்ஃபார்ம் பண்ணுவார்.
அதுதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். விசுவாசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அதான் முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது பதில் கொடுப்பார். கர்த்தரை தேடுகிற காலம், அவரோடு தனித்து செலவிட நேரம் ஒதுக்க வேண்டிய தருணம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதான் 2 நாளாகவும் 15:2 சொல்றார். உயிர் தெழுந்த இயேசுவை ஒருபோதும் கல்லறையிலே தேடாதிருங்கள், ஜெபத்திலே தேடுங்கள், முழு இதயத்தோடும் தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள், கண்டடைக்கத்த சமயத்தில் தேடுங்கள். ஏசாயா 55:6 சொல்ல அதிகாலையில் தேடுங்கள். நீதிமொழிகள் 8:17 கண்ணீரோடு தேடுங்கள். யோவான் 20:15 நறுங்குண்ட இருதயத்தோடு தேடுங்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். மத்தேயு 7:7, லூக்கா 11:9. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது நிச்சயமாகவே கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான். 3வது பார்க்கும்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்ன? இதில் பாருங்கள், இயேசு உயிர் தெழுந்த தினத்தில் அன்று மாலை வேளையிலே எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவு என்ற கிராமத்துக்கு 2 சீஷர்கள் நடந்து போனார்கள். இயேசு தாமே அவருடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்குள் சொல்லிக் கொண்ட காரியம் என்னவென்று கேட்டார். லூக்கா 24:14 கேட்கிறார். அப்பொழுது அவர்களில் ஒருவன், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளையே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தால், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரியும் அவரை மரண ஆக்கினைக்குள்படுத்தி சிலுவையில் அறைந்த அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவிப்பது இன்று 3 நாளாகிறது என்றார். லூக்கா 24:19-21 வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடும் தம் மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் அவற்றும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று லூக்கா 24:25-27. நாமும் அப்படித்தான் சில காரியங்களை நீங்கள் சொன்னால் கூட அப்படிதான் வேதத்தில் சொல்லியிருக்கு ஆனாலும் அப்படின்வீங்க. இல்லை, எல்லாம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை வெறும் வசனமாக வாசிப்போம். அப்படி படப்படப்படப்படன்னு பேருக்கு வாசிக்காமல், சில பேர் வேதம் படிச்சிங்களா, ஐயோ வேதம் படிக்கலன்னா பிரச்சனை வந்துடும், அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறவங்க வேதத்தை எடுக்காமலோ படிக்காமலோ வாழவே முடியாது. ஏன்னா அவருடைய கனெக்ஷன் அதில் தானே. நான் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர்கிட்ட போய் பேசுவேன். இதுக்கு என்னப்பா சொல்யூஷன், இதுக்கு என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஆலோசனை என்னப்பான்னு கேட்டோம்னா அழகாக நம்மளோட பேசுவார். அதுதான் நான் இந்த வருஷம் ஊழியம் செய்துட்ருக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை நல்லா சரிப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் பேசாமல் திடீர்னு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் ஆச்சரியமாக இருக்குதே, எப்படி எங்கே ஞாபகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க தானே. அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எப்போவுமே சொல்லணும், ஆண்டவரை நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் விசுவாசத்தில் தான் நீங்கள் ஸ்டாண்ட் ஆகி ஆண்டவரோட கனெக்டட் ஆகி வசனத்தை சொல்லி, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்வீங்கப்பா, உண்மை நம்பி வாழ்கிறேன்ப்பா, நான் உண்மை சார்ந்து வாழ்கிறேன்ப்பா, உண்மை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரை, அப்படி சொல்லி ஆண்டவருக்கு பிரியமானதை பேசி அவரோட ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளுங்கள் வசனத்தின் மூலமாக. அப்போ அந்த பயமெல்லாம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் வராதுங்க, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவளா இரு என்று சொல்றாருல, அது உண்மை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி எல்லாம் சொல்லிட்டாரு, கேள்வி கேட்டு விளக்கம் அளிப்பவர் உயிர் தெழுந்த நம்முடைய ஆண்டவர் மந்த இருதயத்தை மாற்றி புத்தி தெளிவு உண்டாக்குறாரு. அங்கே ஆண்டவர் கூட போறாரு, அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நீங்கள் கூட உங்கள் கூட ஆண்டவர் இருக்காரு, உங்களுக்கே தெரியல, ஆனால் பிசாசுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஜெபிக்கணும். எல்லாரும் என்ன நினச்சிட்டு அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் தேட்டர்வாங்க பரிசுத்தாவியரும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அவர் இருக்கிறாரு உணராமல் நடக்கிறீங்க. உணர்ந்து நடக்கணும். கூட இருக்கிறாரு. யோசேப்பு தப்பு பாவம் செய்யும்போது என்ன சொல்கிறாரு, எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது உணர்றாரு, கூட இருக்கிறாரு. அவர் கூட இருந்தால்தான் காரிய சித்தி, அவர் கூட இருந்தால் தான் ஜெயம் உண்டாகும். அவர் கூட இருந்தாலும் பிசாசு நடுங்குவான். அவர் கூட இருந்தாலும் ஒரு வழியாக அந்த சத்ரு 7 வழியாக ஓடி போவான்.
உணர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரும்படியாக கேளுங்க அவர்கிட்ட. உயிர்த்தெழுந்த இயேசுடைய கண்களை திறந்த போது அவர்கள் அவரை அறிந்தார்கள். அதுக்கு முன்னாடி மந்த புத்தியா இருந்துச்சு, இப்போ தெளிந்த புத்தி ஆக்கிட்டாரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறப்பாராக, மனக்கண்களை பிரகாசிக்க செய்வாராக. நீங்கள் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வதற்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு தேவை. ஆமாம், மனக்கண்கள் பிரகாசம் அடையும். மனக்கண்கள் எப்போங்க பிரகாசம் அடையும்? நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 அந்த மனக்கண்களில் தெளிவு வரும். அதை தான் மனம் 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 அது சொல்கிறதுல மனம் புதிதாக்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, மனம் மறுரூபப்படுறதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பெயர் தான். அதை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது மனக்கண்கள் பிரகாசம் அடையும். அப்போஸ்தலர் பவுல் அவரை அறிந்து கொள்ள முடிய ஆவல் கொண்டார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிலிப்பியர் 3:8. நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டியது ஒன்று உண்டென்றால் அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. அதை அறிந்து கொள்வீர்களா, நீங்களும் மருத்துவலிருந்து உயிரொழிந்திருக்கும் தகுதியுள்ள ஆவீர்கள். பிலிப்பியர் 3:10. நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து எலிசா வந்து அவருக்கு விரோதமாக இந்த ராஜா படையெடுத்து வந்த உடனே இந்த அவருடைய வேலைக்காரன் வெளியே போகிறார். விடிய காலம் போன உடனே பார்த்துட்டாரு, ஐயோ இராணுவங்கள் சூழ்ந்திருக்க உடனே ஓடி வந்து, ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போய்கிறோமேன்றாரு. அப்போ தான் எலிசா அப்போ அமைதியாக உட்காந்துருக்காரு. இவர் அவனுக்கு அப்போ தான் சொல்கிறாரு, இவனுடைய கண்கள் பார்க்கும்படி திறந்துடணும்னா அவர் மனக்கண்கள் திறக்கப்பட்டவொடனே அவரை சுற்றிலும் அங்கே வந்து அக்னி ரதங்களும் குதிரைகளும் பாதுகாப்பை கட்டளை இருக்கிறார். அப்போ நினைக்கிறவோ அவர்களோடு இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்க அதிகம் பார்த்துட்டார். அது மாதிரி தான் நீங்களும் பயப்படக்கூடாது. அவங்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறது கர்த்தர் புயம். புயம்னா என்ன? கர்த்தருடைய ஆளுகை. அவங்களோடு இருக்கலும் நம்மோடு இருக்கலும் அதிகம். சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பரலோக அரசாங்கம் நம்ம கூட. அக்னி ரதங்கள் குதிரைகள் கேருபீன்கள் சேராமல் எல்லாரும் இருக்கா. இப்படி விசுவாசிக்கணும். அப்படி செய்யும்பொழுது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பாருங்க, இந்த காரியங்களை குறித்து வேத வாக்கியங்கள் முன்னேறிக்கவில்லையா? எல்லாத்துலேயும் பாருங்க, விசுவாசிகள் செய்ய பெரிய தவறு எதிர்க்கத்தில் முன்னேறிக்கப்பட்டவைகள் வாசிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, அவைகளை விசுவாசிப்பது. இதனால் அன்னையுடைய புத்தி மந்தமாய் போய்விடும். அவர்களுக்கு உணர்வும் இல்லை, இருதயம். தானியேல் தீர்க்கதரிசிப்பார் அவர் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை ஆராய்ந்தபோல எருசலேம் பால்படிகள் நிறைவேற்றத்தக்க 70 வருஷம் செல்லும் என்று அறிந்து கொண்டார் தானியேல் 9. ஆகவே தன்னையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்காக ஆயப்படுத்த அன்றைக்கு இயேசு பூமி அதே மாதிரி தான் ஆயத்தப்படுத்த. நீங்கள் வேத வாக்கியங்களை வேதனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறோம். மத்தேயு 22:29 சொல்றாரு. இயேசு கிறிஸ்து 12 வயதிலே வேத வாக்கியங்களை கற்று தேர்ந்தெடுத்தார். இஸ்ரேல் இடத்துல வேதபாரி இடத்தில் அதை குறித்து விழாவினார். சிலுவை மரணத்தில் கூட ஒவ்வொரு வேதவாசம் நிறைவேறப்பட வேண்டும் என்று கண்ணும் கருத்துமா இருந்தார் என்று மத்தேயு 26:24 சொல்ல. தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை வாசி தியானியுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அதான் சங்கீதம் 1:2-3 சொல்லாரு. அடுத்தபடியாக பிள்ளைகளை புசிக்கிறது ஏதாயும் இடத்தில் உண்டா? ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மனுஷர்களை பிடிக்க அழைக்கப்பட்ட சீஷர்கள் ஒரு கூட்டத்தார் மீண்டும் மீன் பிடிக்க போய்விட்டார். இஸ்ரவேலெல்லாம் முயற்சித்து அவர்களால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. பின்பாட்டத்தில் சென்றதால் அவளால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு எல்லாம் தோல்வி, நஷ்டம், கஷ்டம், ஏமாற்றம், வறுமைதான் மிஞ்சும். விடியற் காலமானது. உயிர்த்தெழுந்த இயேசு கரையில் என்று அவரை இயேசு என்று அறியாது. அப்பொழுது இயேசு அவருடைய கேட்ட கேள்வி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? கேள்வி கேட்டார். யோவான் 21:1-5. இன்றைக்கும் அவர் உங்களிடத்தில் பசியோடு வந்து புசிக்கிறது ஏதாவது உண்டா என்று கேட்கிற பசியோடு இருக்கிறார். இயேசுக்கு அத்திமர இலையைத்தான் காண்பித்ததே தவிர கனிகளை கொடுக்கவில்லை. சீஷர்கள் வெறுமையான படகையும் வலையும் தான் காண்பித்தாலே தவிர அவர் புசிப்பதற்கு ஒன்றையும் கொடுக்கவில்லை. அத்திமரத்தை சபிப்பது போல் கர்த்தர் சபிக்கவில்லை. சீஷர் கரையில் வந்து இறங்கிருந்து அங்கே கர்த்தர்களுக்கு கறி நெருப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் சமைத்து வச்சிருக்காண்டார்கள். இதெல்லாம் முடியாத காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு செய்து வச்சார். விசுவாசிங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி. அப்பம் என்பது ஜீவோப்பமாக இயேசுவை காணும். நம்முடைய சரத்தில் மீட்கப்படும் அப்பமாக நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு நிரூபித்து காட்டினார். மத்தேயு 4:4. அங்கிருந்து மீனானதும் ஆத்துமாக்களை குறிக்கும். ஒரு மீன் பிடிக்க முடியாமல் இந்த சிஸ்டர் இயேசுவின் வார்த்தையின்படி வலது புறம் மலையை போட்ட போது 3 மீன்களை பிடித்தார். பெந்தைக்கோஸ்தே நாளில் பெரிய ஆத்துமாவை செய்து 3000 பேரை பிடித்து விட்டார். ரட்சிப்புகள் நடத்தி விட்டார். இயேசு அங்கே போட்டிருந்த கரியிறப்பு சிஷ்யர்கள் மேல்வீட்டில் பெற்றுக்கொள்ள அக்கினி அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பூமியின் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். லூக்கா 12:49. ஆண்டவர் சொன்ன உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்தவான் அக்கினியை போட விரும்புகிறார், அக்கினிமயமான நாவுகளை கொண்டு வர விரும்புகிறார் என்று அப்போஸ்தலர் 2:3 சொல்லப்பட்டது. 6வது பக்கம், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பின் ஆழத்தை கூப்பிடுகிறது. அன்பு அன்பை கேட்கிறது. பேதுருவுக்காகவும் சிஸ்டர்களுக்கும் அன்போடு கரி நெருப்பை போட்டு அப்பத்தை மீனையும் சமைத்து வைத்திருந்த இயேசு சீமானிடத்தில் கேட்டார்கள், நீ என்னிடத்தில் அன்பா இருக்க. இன்றைக்கு உங்களை பார்த்தும் கேட்கிறார், அம்மா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா?
சகோதரனே நீ இடத்துல அன்பா இருக்கிறா. உங்களை பார்த்தா ஆண்டவர் கேட்கிறார். இது போல நெருப்பு எரிந்து கொண்டிருந்த இடத்தில் தான் பேதுரு குளிர் காய்ந்து இயேசுவை 3 முறை இப்பொழுது இன்னொரு நெருப்பின் மூலமாக பேதுரு உட்கார்ந்திருந்த கிறிஸ்து 3 முறை இடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். அன்பும் ஒரு அக்கினி தான். நேச வைராக்கியத்தின் தணல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று உன்னதப்பட்டு 8:6-7 சொல்ல. இயேசுவை போல் உங்களை நேசுக்குள் யார் உண்டு? அவரை போல அன்பு மனதிற்குள்ளவர்கள் வேறு யார் உண்டு? ஒரு நாள் அவருடைய கண்கள் அன்போடு உங்களை நோக்கி பார்த்து என் பிள்ளைகளே என்று சொல்லி உங்களை அரவணைத்து கொண்டார். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுகாத்தியாவை உங்களுக்கு தந்து விட்டார். வேதம் சொல்லிக்க தம் இவ்வுலகத்தில் இருக்கிற தமிழகத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரும் இடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13:1 சொல்லுவது. துரோகிகளைப் போல பின்மாற்றத்தில் போன சீஷர்கள் மேல் உயிர் தெழுந்த கிறிஸ்து அவ்வளவு அன்கரை கொண்டு கரிநடுப்பு போட்டார். சங்கீதம் சொல்கிறார், துரோகியான மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சங்கீதம் 68:18 சொல்றார். தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது அவர் உங்களிடத்தில் பல பொறுப்புகளையும் உத்தரவாதம் கொடுப்பார். இயேசுவின் கேள்விக்கு பேதுரு உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரை உண்மை நேசிக்க என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னபோது முதலாவது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று கிறிஸ்து சொல்லி பின்பு ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகள் தான். அவைகள் அன்பின் கட்டளைகள். கத்தத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்பது முதலாம் கட்டளை. உன்னை நேசிப்பதை போல் பிறனை நேசி என்பது 2ஆம் கட்டளையாகும். இவைகளில் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. கடைசியாக நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பேதுரு மனம் திறந்து பேசினார். இயேசு கூட பேதுரு இவ்விதமாய் மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை விளக்கி சொன்னபோது பேதுரு அதோடு திருப்தி அடையவில்லை. யோவானுடைய எதிர்காலத்தை குறித்து பேதுரு அறிய விரும்பி கிறிஸ்துவிடம் ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று கேட்டார். யோவான் 21:21 சொல்றார். அதற்கு இயேசு நான் வருமளவும் இவர் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார் என்று யோவான் 21:22 சொல்ல. ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்கு பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். பல வேளைகள் நாமும் கூட விதமாய் மற்றவர்களை குறித்து அறிய வேண்டும் என்று பிரியப்படும். சில பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறத மற்றவங்களுக்கு என்ன ஜெபிக்கணும் எட்டி பார்ப்பாங்க. நான் முதல்ல சொல்லுவேன், நீங்கள் தள்ளிடுங்க சிஸ்டர், அவங்களுக்கு ஜெபிக்கணும். இந்த மாதிரிலாம் உண்டு, அது உண்மைதான். மற்றவருடைய காரியங்கள் தலையிடுகிறது. இதை குறித்து இயேசு இதை குறித்து விரும்புவதில்லை. உங்களுடைய ஆத்மாவை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும். கடைசி வரை கர்த்தர் உங்களை உண்மை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை கடைசி வரை ஓடி முடிக்கும் ஜெயம் கொண்ட பரிசுத்தமாய் விளங்கும் உயிர் தெழுந்த கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, உயிர்த்தெழுந்தலினுடைய 7 கேள்விகளுக்கு நீ பதில் கொடுத்து எப்படியெல்லாம் இன்றைக்கு குடும்பத்தின் சூழ்நிலை குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிற. ஏன் அழுகிறாய் என்று எத்தனை பாடுகள் ஆண்டவர் இருந்தும் அறியாதவர்களாய் காணப்படும் எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக என்னை நோக்கி பார்க்கிற உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையானவர் கூட இருக்கிற உணர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. லிஷபி லபி தரி கலது சந்துரை கடது நிக்கந்துரிக்கா. சாம்சன் சோர்ந்து போகாது. அடிக்கடியாக சரத்தில் வர்ற பலகீன மீத்தம் சோர்ந்து போய்விடுகிறாய். மரண பயம் என்னை வாட்டுகிறதே என்று சொல். மரணத்தை ஜெயமாக எடுத்த இயேசு கிறிஸ்து உன்னோட கூட இருக்கிறார். நீ ஏன் முன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும்? விசுவாசி, கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருகச் செய்தேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரி பாலி கபி தரி கரதுரி சந்து லி சந்துரி பாலது கமாதுரி கபி ஹலதுரி சந்துரி கபால். புனிதராஜ், சோர்ந்து போகாது. கர்த்தர் தானே என்னை அழைத்தாரா? நான் அநேக போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்க ஊழியமே செய்ய முடியாதவரை தவித்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறார். எவர்களை முன் குறித்தார் அழைத்திருக்கிறார். அழைத்தார்களை நீதிமான்களாக்கி எவர்களை நீதிமன்றம் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீ பயப்படாதே, கர்த்தர் கூட இருக்கு. உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று விசுவாசி, அதிசயம் நடக்கும். ரிஷபி லபி தரி கந்தூரி கபல்ல. சாந்தகுமாரி, சோர்ந்து போகாது. அடிக்கடியாய் சொல்கிறார், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்னை சரியாக கவனிப்பதில்லை என்று புலம்பி அழுகிற இந்த பிள்ளைகளுக்காய் நான் எவ்வளோ பாடுகள் பட்டேனே என்று அழுகிறார். உன்னை பார்த்து கர்த்தர் கேட்க, ஏன் அழுகிறார்? ஏன் சஞ்சலப்படுகிறார்? ஏன் சாப்பிடாது இருக்கிறார் என்று விசாரித்து கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் உன்னை அழுகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். விசுவாசி. ரிஷபி லதுரி கபாலா தி ஹேடனு ஷந்து ரிபல் திரி கந்துரி கபாலா. சுந்தர் சிங், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இந்த பிரச்சனை மலை போல் எனக்கு நிற்குது, என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய். கர்த்தர் சொல்கிறார், இந்த பெரிய பர்வதமே நீ செருபவேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவாய். கிருபை தலைக்கொள்ளை கொண்டு வருவான். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்கிறான், தடைகளை நீக்கி போடுகிறது. கர்த்தர் உன் கண்கள் காணும்படியா அதிசயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. உஷபி லபி தரிக்கலதுரி சந்துரி கப்ப. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் என்னென்ன விண்ணப்பத்தையும் சமூகத்தில்
விசுவாசத்தில் வைக்கின்றார்களோ அதையெல்லாம் நீர் ஆம் என்று அமேன் என்று செய்து முடிக்க வல்லவர் என்பதை உடைய நாமத்துக்கு மகிமை பண்ணி அதிசயங்கள் காணப்படுவதாக இயேசப்பா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருவதற்கு என்று கர்த்தருக்குள் நம்பி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.